3 பேரும் கிச்சன் உள்ள என்னங்கம்மா டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம்மா. என்ன சமையல்? ஏதோ செய்கிறீங்களா? அதை வீடியோ காட்டலாம்ல, ஒண்டியாக செஞ்சுட்டு இருக்கீங்க, அதை வீடியோடே எடுக்கலாம்ல. வீடியோ எடுத்தா சுபாஷ் தான் சொல்கிறான் ஒரே சமையல் வீடியோ போடுங்க, அதான் போர் அடிக்குது, யாரும் பார்க்க மாட்டாங்கன்றான். அதனால் நான் பாட்டு சமைக்கிறேன். சமைச்சிட்டு எனக்கு தெரிஞ்சது தானே செய்ய முடியும். நான் அவன் ஏதாவது காமெடி பண்ணுங்க, எல்லாரும் அதை கேட்குறாங்க, ஜாலியாக இருக்கும் அப்படின்றான். எனக்கு வரதை தான் செய்ய முடியும். எனக்கு இந்த காமெடியே வர மாட்டேது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. சரி, இது என்னன்னா இது கிழங்குலாம் இருக்கீங்க. அந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தோம், நிறைய இருந்தது. சரி, அதை வேக வச்சு இடியாப்பம் பண்ணிடலாம் நைட்டுக்கு. சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பமும் ஸ்டவ்வா? சரி. என்ன ஸ்டவ் கம்பெனி நேம்? அது பேரு ஸ்டூ தானடி. கரெக்டா தானடி சொல்றேன். சூப்பர், கரெக்டா. ஸ்டூ தான். எனக்கு தெரியாதுமா, தெரிஞ்சா நான் கரெக்டா சொல்லு. ஏதோ சொல்றீங்க, எனக்கு கிண்டல் பண்ணா. நல்லா இல்லையா? சின்னதா அந்த வர்த்தக கட்டு போச்சு. நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அம்மா பொண்ணுங்க கிண்ணத்துள்ள கிண்டத்துக்கு கரண்டி விட்டுக்கிட்டு கஞ்சி ஊட்டிக்கிட்டு இருக்கேன். கஞ்சி. ஹாய் மம்மன் சாப்பிடுறீங்களா தங்க பண்ணு? புச்சி 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 புச்சி. பாப்பா சிரிங்க. குட்டிமா அவளுக்கு இப்ப ஸ்பூன் வேணும். ஏய் சந்திர முழுசா சந்திரம் ஏமாறன மம்மி. மம்மி சொன்னோன்னு மம்மி கையில ஆகுது. கையில அந்த குட்டி வாண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கிண்ணத்துல 3 டீஸ்பூன் இருக்கிற சைஸ்க்கு 3 டீஸ்பூன் கேக்குது. 1 டீஸ்பூன் அந்த அம்மா விளையாடுறதுக்கு இத்தனை போட்டு 1 ஸ்பூன் வலிக்கிறதுக்கு ஆத்துறதுக்கு எடுத்தேன். இன்னொன்னு ஊடுறதுக்கு எடுத்தேன். அது வேணுமா? அதுதான் வர அதான் வேணுமா? கலர்ஃபுல்லா இருக்குல, வேணுமா? சரி வச்சு பிடித்தாங்க. நீங்களே வச்சுக்கோங்க. லட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. நேத்து பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு தெரியுமா? சாப்பாடை வாயில வாங்குறது, சௌமியா அப்படின்னு கூப்பிடுறது, கிட்ட வந்து காலி மூஞ்சில துப்புறது, அப்பாவை சாப்பாடு வாங்கி அதுக்கு இதே மாதிரி அப்பாவை சௌமியாவை நிஷா 3 பேர் மூஞ்சில துப்பிட்டு இருந்து நேத்து ஃபுல்லா சாப்பிடாம. அதுல ஒரு பெரிய ஆனந்தம் அந்த அம்மாக்கு. மித்திகா ஆயா இன்னும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறாங்களா? ஆமா. பொக்க கேள்வி. பொக்கா பொக்கா லட்டு பண்ணு லட்டு பண்ணு லட்டு பண்ணு லட்டு பண்ணு புர் பண்ணு மித்திகா புர் பண்ணுவீங்களே பண்ணுங்க. மூட் சரியில்லை அந்த அம்மாக்கு. இப்போ அம்மா இங்கே அதுக்குள்ளே காயெல்லாம் கட் பண்ணி எல்லாமே ரெடியாக வச்சிட்டாங்க. நானும் அதுக்குள்ளே இடியாப்பத்துக்கு மாவுலாம் அளந்து அதுக்கு சுடு தண்ணிலாம் எடுத்து வச்சுட்டோம். இடியாப்பம் பேசிஞ்சு ஸ்டூ தாளிச்சிடலாம்மா. ஆமாப்பா, ஸ்டூ தானே அது பேரு? ஸ்டூ தான். எதனால அதுக்கு ஸ்டூன்னு பேர் வச்சாங்க தெரியுமா? என்னடி இப்படி எல்லாம் கேக்குறேன்? இல்ல தெரியுமான்னு தான் கேக்குறேன். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிருச்சு. அதுக்கு அவ்வளோ ரியாக்ஷன்லாம் நல்லா இருக்கும். அது லைட்டா குருமா குழம்புன்னு கூட சொல்லல. லைட்டா இல்ல முழுசாவே குருமா குழம்புன்னு சொல்லல. பிச்சி போடுவேன். பிச்சி குருமா குழம்பு மாதிரி தான் இருக்கும், பார்க்க சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும் இடியாப்பத்துக்கு. சரி, அடிச்சிக்க டேஸ்டா இருக்கும். அடிச்சுக்க யாருமே இல்ல. நம்மளே அடிச்சுக்க வேண்டியதான். என்ன இது என்ன கலர் ஆகுது? என்ன நல்லெண்ணெய்? நல்லெண்ணெய் ஊத்தி தான் பேசணுமா இடியாப்பத்துக்கு? நல்லா சாஃப்டா வரும். ஓகே ஓகே. இல்ல நார்மல் எண்ணெய் போட்டா சாஃப்டா வராதான்னு கேக்குறேன். நல்லெண்ணெய் தான் போடுவேன். வேணும்னா நெய் போட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதுன்னு போடுறீங்க, அதுக்கு சாஃப்டா வரும் ஹார்டா வரும். எண்ணெய் ஊத்துனா சாஃப்டா ஒரு இடியாப்பம் அப்படி சொல்ல. நல்லெண்ணெய் ஊத்துனா தான் சாஃப்டா வரும்னா எல்லாமே எண்ணெய் தானே. அப்படி சொல்லு. எண்ணெய் ஊத்துனா சாஃப்டா வரும் தான். ஓகே ஓகே. என்னங்கம்மா நான் கழுவி ஊட்டினுறீங்க? தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்குமா? இது ஸ்டூ பிடிக்காதவங்க தேங்காய் பால் ஊத்தி சாப்பிடவா? ஸ்டூக்கு தான் தேங்காய் பால். ஓ ஸ்டூக்கு தான் தேங்காய் பால். ஏன் தேங்காவா போடக்கூடாதா? பாலா தான் போடணும். பாலா தான் போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். சரி சரி. இது அம்மா கூப்பிட்டாங்க. என்னது அதுல? ஓ அந்த கிழங்க போட்டீங்களா? நசுக்கி போட்டுருக்கேன். கையிலே நசுக்கி போட்டீங்க. இது இப்படி போடுறீங்களே, இது இடியாப்பம் பிழியும் போது வருமா? அதுல கையை வச்சு இப்ப பெசியும்ல, அப்ப எல்லாம் சேர்ந்து ஒன்னாயிடும். ஓகே ஓகே. கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்ல ஆனா இந்த இடியாப்பம்? நல்லா இருக்கும். சும்மாவே ஸ்வீட்டா இருக்கும் அம்மா செஞ்சா. இதுல வேற ஸ்வீட் போட்டு செய்றீங்க, இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். தித்திக்க போது. ஐஸ் வைக்கிறியாடி? ஐஸ் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஓவர் சூடா இருக்கீங்க இங்க இந்த அனல்ல. ஆமாடி, கொஞ்சம் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு வெயில். ஆமா, இன்னும் இங்க ஒண்ணுமே ஆகல. வெறும் சுடு தண்ணி மட்டும் தான் அடுப்பத்த வச்சு வச்சிருக்கோம். அதுக்கே இங்க இந்த வெந்து வேவுது. அம்மா உங்க மூஞ்சி காட்டுங்க. பாத்தீங்களா வேர்வெல்லாம்? காட்டுங்கம்மா வேர்வெல்லாம் பாத்தீங்களா? அதுக்குள்ள ஒரு சுடு தண்ணி வச்சதுக்கே இவ்வளவு வேர்வெல்லாம். சுடு தண்ணிக்கு இல்ல, உழைப்பாளிக்கு வர வேண்டியது. ஓ அப்படி. சோ உழைப்பாளினா வேர்வை இருக்கணும். ஓ இதான் இத பேரா சொல்லி தண்ணி கிடையாது மூஞ்சில ஊத்திப்பீங்கல்ல. கேட்டா வேர்வென்றுவீங்கல்ல, கேட்டா உழைப்பாளின்றுவீங்க. உழைக்கிறவங்க எல்லாருக்கும் வேர்வை வரும்டி. சரி சரி. கையில பேசினோம் கரண்டில பேசுனீங்க, அவ்வளவு தைரியமா? தைரியமா இருந்தா விட்டு பேசுங்க. கைய நல்லாதான் இருக்குது. நீங்க உழைப்பாளி இல்லம்மா, விட்டு பேசிங்கம்மா. கொஞ்ச நேரம் பொறுத்து விடுறேன். மாவு பேசிஞ்சு வச்சுட்டாங்க. இது ஆறுனோன்னு தான் கை வச்சு நல்லா பேசிவாங்க போல. இன்னும் உண்டு உண்டையா இருக்கு. என்னங்கம்மா?
அப்படி காமிச்சுக்கமா வீடியோல. அதான் எத்தனை வாட்டி காட்டுறது, எல்லா வீடியோ தான் காமிச்சிட்டு இருக்கோமே. 3 பர்னர் வச்ச ஸ்டவ், அப்புறம் வேற என்ன சொல்றது, விலியம் ஸ்டவ், ஏய் லூஸ் ஸ்டவ், வேற ஏதாவது சொல்லுங்க. அட்வான்ஸ் வாய் மேலே டிப்பு. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அது எல்லாமே வந்து எண்ணெய் காயத்துக்கு முன்னாடியே போட்டுருங்க. அப்பதான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஏய் அது காய்ச்சடி. நம்ம அதுக்குள்ள ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு போல ஸ்டவ்ல. ஆமா ரெடி ஆயிடுச்சு. அது என்ன ஒண்ணும் இல்ல, ஈஸி தானே இது செய்யறது. சரி சொல்லுங்க அப்ப என்ன முடிச்சிட்டீங்க. சப்போஸ் செய்ய தெரியாதவங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் போடணும், அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வதக்கணும், பச்சை மிளகாய் காரத்துக்கு வேற எதுவும் எண்ணெய் ஊத்துனோடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் போடணும். சூடாவதுக்கு முன்னாடி அது சொல்ல மறந்துட்டீங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தாளிச்சு வெங்காயம் வதக்கி இஞ்சி போட்டு பேஸ்ட் வதக்கி பச்சை மிளகாய் நிறைய போட்டுக்கணும். காரம் வேணுன்றவங்க போடுங்க. இல்லை காரம் கம்மியாக தான் போடுவாங்க. நம்ம வீட்டில் காரம் நிறைய இருக்கும், அதனால நான் காரம் நிறைய போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வதக்கியிருக்கேன். அவ்வளோதான். தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கேன். அவ்வளோதான். அதில் விஷயமே மிளகாத்தூள் எதுவுமே போட வேண்டியதில்லை. பச்சை மிளகாய் காரம் மட்டும் தான். உப்பு போட்டு வதக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். இது செகண்ட் தேங்காய் பால். ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை ஊற்றி விசில் வச்சு முதல் கிராஜுவேட் செகண்ட் கிராஜுவேட் மாதிரி சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் பால் ரெண்டாவது பாலை ஊற்றி விசில் வச்சிடலாம். இது பாலா கருணை தண்ணியா? பால் தண்ணி. அது கலர் அப்படி மாறிடுச்சு ஊற்றணும் எருமை. இப்போ இது விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது பாலை ஃபர்ஸ்ட் பாலை ஊற்றிக்கலாம். அவ்வளவுதான். மாவு ஆறிடுச்சு. நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டீங்களா? உழைப்பாளி கை வச்சு பிசைற நீங்க பிசைஞ்சிட்டீங்களா மேம்? பாவம் உண்மையாவே ரொம்ப வேர்க்குதுமா. நான் உங்களுக்கு மணி பிடிவுமா. வாவ், இடியாப்பம் வருது ஸ்வீட்டா. அவ்வளவுதான். இப்ப இடியாப்பமும் 3 இதுலயும் வச்சு வச்சிட்டீங்கன்னா ஸ்டூவும் ரெடி. டின்னர் ரெடி ஆயிடுச்சா? சாப்பிட வேண்டியதான். ஆயாக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு வாக் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு. ஆமா. அம்மா டெய்லி 8:30க்குலாம் வாக் கிளம்பிடுவாங்க தெரியுமா? அம்மா ரொம்ப வெயிட்டா இருக்காங்களாம். நானும் நிறைய சொல்லிட்டு ரொம்ப ஒல்லியாதம்மா இருக்கீங்க. ஒல்லியாவும் இல்ல குண்டாவும் இல்ல, இருக்க மாதிரி இருக்கீங்க. என்னங்கம்மா சொல்லுங்க. அதாவது வந்து இப்போ அப்படி தெரியும். என்னுடைய பழைய போட்டோவை பார்த்தா தெரியும். அப்ப எல்லாருமே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒல்லியாதான் இருப்பாங்க. யாருக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி சரி ஏதோ ஒண்ணு வயசா எல்லாருமே குண்டாவதான் செய்வாங்க. அது நேச்சுரல் தானே. அது நேச்சுரல் தான். அதான் அதுக்கேற்ற மாதிரி உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கணும்ல. சரி ஓகேம்மா. பிள்ளைங்கம்மா பேசிட்டீங்கம்மா. நீங்களே சொல்லுங்க, இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இது அம்மா போட்டாங்க, இது நான் போட்டேன். ஏதோ ஒழுங்கா போடலையா, திட்டி வார ஆரம்பிச்சிட்டாங்க. கோச்சுக்கு வார அனுப்பல. இப்படி சுருட்டுல அப்படியே பொத்த நடுவுல அப்படியே விட்டா. உங்களுக்கு வேலை தெரியுமா? வேலை தெரிஞ்ச ஆளுமா நீங்க உழைப்பாளிமா? உனக்கு வேலையே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இடியாப்பெல்லாம் நான் டெய்லி பண்ணாதான் தெரியும். இடியாப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். இடியாப்பம் பண்ற அன்னைக்கெல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்க. இடியாப்பம் பிழிய தெரியும். அதுவும் இன்னைக்கு என்னமோ ஒழுங்கா பிழியில திட்டி அமிச்சிட்டாங்க. ஒழுங்கா பிழியில என்னமோ தூக்கி நின்று பிழிஞ்சிருக்கிறேன்னாங்க. நம்ம வேலையை பாத்துக்கலாம். எதுக்கு தேவையில்லாத வேலைக்கெல்லாம் போகணும்னு. பாத்தீங்களா தண்ணி சலசலன்னு கொதிக்குது. அம்மா இதுல எடுத்து வச்சிருவாமா? எது அடி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பால் ஊத்தி கொதிச்சு நல்லா வந்துருச்சு. பால் மாதிரியே இல்ல, ஒரு மாதிரி தண்ணியா இருக்குல்ல, வெள்ளையாவே இல்ல. இப்போ வந்து செகண்டா அரைச்சு வச்ச பால் ஊத்தணும். பைத்தியம். ஃபர்ஸ்ட் பால் தான் ஊத்தணும். இப்போ முதல்ல ஊத்துறதா செகண்ட் பால். என்னமோ ஒண்ணு போங்க. இப்ப ரெண்டாவதா எடுத்து வச்சிருக்க பாலை ஊத்துறேன். ஐயோ, முதல்ல எடுத்து வச்ச பாலை இப்ப ரெண்டாவதா ஓரங்கட்டி எடுத்து வச்ச பாலை நான் ஊத்துறேன். ஏதோ ஒரு பால் 2 பால் எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்னு ஊத்துங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமா, இந்த ஸ்டூ ஒயிட் கலர்ல மில்க் கலர்ல தானே இருக்கும். இது என்ன மஞ்சளா இருக்கு? அது இஞ்சி போட்டு பேஸ்ட்ல நான் மஞ்சள் போட்டு அரைப்பேன், அதனால அது அப்படி இருக்கு. எதுக்கு மஞ்சள் போட்டு அரைக்கிறீங்க? கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும். எண்ணெயை மஞ்சள் போட்டு அரைச்சு இப்ப கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு, அதனால அது மஞ்சள் கொஞ்சம் நிறைய ஐட்டம் மாதிரி இருக்கு. சரி சரி. ஸ்டூவும் ரெடி, இடியாப்பமும் ரெடி. ஸ்டூ வந்து இப்போ ஆயாக்கிட்டு சாப்பாடு கொடுக்கணும். அதனால ஆயாக்கு டப்பால ஸ்டூ ஊற்றிட்டு, இதுல பால் எங்கம்மா போகுது? இது ஊத்தும் போது பால் வெள்ளையா இருக்கு, இப்ப பால் திரிஞ்ச மாதிரி ஆயிடுது. எங்க திரிஞ்சிருக்கீங்க பால்? இங்க பாருங்க, அந்த பால் வந்து தண்ணி மட்டும் வெடிக்கட்டி வந்த மாதிரி ஆயிடுச்சு, பாலே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அது அப்படி இருக்கு, அதெல்லாம் பால் நல்லா தான் இருக்காது. சரி ஓகே. அது எடுத்துட்டு ஆயாக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆயா கட்டிட்டோம். அம்மா எங்க பேலன்ஸ் இருக்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் ஆயாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம். நான் போய் ஆயா கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல ஆயாக்கு சமைச்சிட்டு இருந்தேன், இனிமேதான் சாப்பிடணும். ஆயா வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஹாய் சொல்லுங்க. ஆயா பார்த்தீங்கன்னா டிவி பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்துருக்காங்க. சரி, ஆயா குழம்பு சூடாக இருக்காங்க, திறக்க மாட்டாங்க. நம்ம திறந்து கொடுத்துட்டு போயிடலாம். திறந்தாச்சு. சரி ஓகே ஆயா, பாய் பாய். ஆயாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோ வேலையெல்லாம் முடிஞ்சுல, முடிச்சுக்கலாம்ல வீடியோவை? முடிச்சுக்கலாம்.
அவ்வளவுதான். இந்த வெயில்ல ஒன்றும் முடியல பாருங்க, எவ்வளவு அனலா இருக்குது. நார்மலா வந்து வீடியோ எடுக்கும் போது இந்த மாதிரிலாம் காமிக்க மாட்டோம், வீட்டு எப்படி இருக்குதுன்ட்டு எல்லாத்தையும் சௌமியா காமிச்சிட்டா அப்படியே ராவா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. எல்லார் வீட்லயும் இப்படிதானே இருக்கும். ஆமா, எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருக்கும். சப்பாத்தி இடியாப்பெல்லாம் செஞ்சா இப்படிதான் மொழி கிழி வச்சிருப்பாங்க. ஆமா. ஓகே, அவ்வளவுதான், வீடியோ முடிச்சுக்கலாம். எண்டிங் சொல்றோம். பாய் எல்லாரும். நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்களா ஒரு டயலாக், அதை சொல்றோங்கம்மா. அதுதானே ஒப்பிப்பீங்க. அவ்வளவுதான். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் 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 பாய். ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும்.